ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் இன்று அறிவித்துள்ளது. சுமார் 15 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரச குடியிருப்புகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது குறித்து விசாரித்துள்ளதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு ராஜாங்க பங்களாக்களின் எண்ணிக்கை 50 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுத் தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் எம்பிக்கள் மதியவில கவுன்சிலர் குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அன்றோ அல்லது நாளை மறுதினமோ மீண்டும் வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தலைவர்கள் இன்று அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவித்துள்ளனர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வகையான கொடுப்பனவுகள், முத்திரை கட்டணம் மற்றும் ஏனைய வசதிகளும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் ரத்து செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.